நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 1300வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம மாணிக் பிரபு சரித்திரத்தை பார்த்துட்ருக்கோம். நீங்கள் 2வது நாளாக அந்த கதையை படிக்க போகிறேன். அந்த முகம் பாருங்கள், எவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கார் அவர். அவருடைய சமஸ்தானம், அவர் வாழ்ந்த இடம், அவருடைய சம்பாதி இருக்கிற இடம் அது போட்டிருக்கு. பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு பாருங்க. சரி, இதில் வந்து பால லீலைகள்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அவருடைய பால லீலைகளை சில சொல்லியிருக்க. A few things I just want to share with you. Before going to the subject, திரு விவேக் சர்வேஸ்வரர் அவர்கள் வந்து இந்த மாருதி நகர் அக்கல்கோட் மகாராஜனுடைய நரசிம்ம பாரதி, அக்கல்கோட் மகாராஜ், சமர்த்தர், அடுத்து ஷீரடி சாய்பாபா 3 பேரை வச்சு மஞ்சரி ஒரு பெண்மணி அங்கே மாருதி நகரில் அங்கே ஒரே குரங்காக இருக்கான். அந்த கோவிலுக்கு போயிருக்கார். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் சார் அவ அப்படின்னார். அந்த கோவில் தான் அது. உத்தரமேரூர் போகிற வழியில், காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் போகிற வழியில் வருது. கட்டிடம் வந்து மஞ்சரின்ற பெண்மணி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கா. இந்த அக்கல்கோட் மகாராஜனுடைய தத்தருடைய அவதாரம் சொல்லப்படக்கூடிய அவருடையது. இதுக்கு முந்தினவர் தான் மாணிக்க பிரபு. இந்த ஸ்ரீபாதருக்கு கீழே இது வந்து அங்கே மாருதி நகர் இருக்காங்க. அங்கே பாருங்க, தத்தர் இந்த இடம்லாம் வந்து அவதும்பர விருஷம்னு சொல்லக்கூடிய அந்த அத்திமரம், அது அங்கே இயற்கையாகவே இருந்து தான். அங்கே கூட வேற வேப்ப மரப்பினி இருக்காங்க. இது அவருடைய வாழ்க்கை வரலாறையும் வருது. இந்த சப்ஜெக்ட் அது எல்லாமே சுவாமி தேர்ந்தெடுக்கிறாரு சொல்லப்படுறது. எல்லாருமே மகா புருஷர்கள் தான் வாழலாம். இவர் நரசிம்ம சரஸ்வதி. இவர் ஸ்ரீபாத வல்லபருக்கு அப்புறமா வந்தவர். அடுத்ததாக அக்கல்கோட் மகாராஜ் சுவாமி சமர்த்தர். ரொம்ப தத்ரூபமாக இருக்கார் அப்படியே. அடுத்தது பக்கத்தில் ஷீரடி சாய்பாபா. இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த சிலையை இருக்குங்க. நரசிம்ம சரஸ்வதி, அக்கல்கோட் மகாராஜ், ஷீரடி சாய்பாபா. அந்த இவருடைய அக்கல்கோட் மகாராஜருடைய பாதம், ஸ்ரீபாதம் இருக்கு. நம்மளே போய் அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணலாமா? நீ போயிட்டு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்து சார்னார். இப்போ அந்த தத்த பரம்பரையில் வந்தவர் தான் மாணிக் பிரபு. முன்னாடியே வந்துடுறார் அவர். பால லீலைகள். பிரபு பாலனாய்க்கும் போது அநேக தோழர்களை கூட்டிக் கொண்டு ஊருக்கு அப்பால் உள்ள காட்டை அடைந்து பற்பல விளையாட்டுகளை ஆடி வந்தார். 10-11 வயது வந்த காட்டில் நாட்கணக்காக தங்கி மரங்களின் மீதும் மலைகளின் மீதும் காலம் கழித்தார். வீட்டில் உள்ள பிரபுவை காணாமல் ஆகாரமின்றி கவலைப்பட்டனர். இவர் தரிசிக்க முடியாமலே கஷ்டப்பட்டனர். ஸோ அவள் அம்மாலாம் வந்து அவர் தரிசனம் இல்லாமல் சாப்பிடவே வந்தாலாம். இந்த மாதிரி பக்தர்களுக்கு 3 நாட்கள் உபவாசம் இருந்தது. பிரபுவின் மீது உள்ள ஆபரணங்கள் சிலர் கேட்டு வாங்கி கொண்டனர். சிலர் அவைகள் தாமாகவே எடுத்துக்கொண்டனர். எதற்கும் பாபு தடை சொல்வதில்லை. பிரபு தடை சொன்னதில்லை. மாற்றிய கோவிந்தன். ஸ்ரீ பிரபுவின் தோழரில் ஒருத்தன் கோவிந்தன், இடையன் ஒருவன். அவன் மாடுகளை காட்டில் பய விட்டு இவன் விளையாடி கொண்டிருப்பான். ஒரு சமயம் 4-5 நாட்கள் அவன் காணாததால் அவரை தேடி அவனுடைய வீட்டிற்கு சென்றனர். அங்கு கோவிந்தனுக்கு ஜுரம் கட்டி இறந்து விட்டான். அதனால் அவருடைய பெற்றோரும் பக்தர்கள் அழுது கொண்டிருந்தனர். பிரபு அந்த வீட்டில் வாசல் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு கோவிந்தருக்கு குரல் கொட்டு கூப்பிட்டார். அவனுடைய தாய் மிகுந்த துக்கத்துடன் அவன் காலமானதை சொல்கிறா.
இல்லை இல்லை அவர் கூப்பிடுங்கன்றார். அவர் பிணத்தை அடக்கம் செய்ய வந்தவர்கள் இது பித்துக்குழி உளறுகையான்னு சொல்லி நினச்சிருந்தார். ஆனால் அவருடைய தாயோ புத்திர பாக்கியால் அடே கோவிந்தா எழுந்திரு எழுந்திரு இவ்வளோதான் தூங்கும் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றான பாருன்றார். அவர் தூக்கத்திலேருந்து கலைஞ்சி எழுந்த மாதிரி அந்த பிணமாக இருந்தவர் உயிர் பெற்று எழுந்து எழுந்தாராம். இந்த கோவிந்தனோட கதை அது. அடுத்து 8 சோழிகள். அந்த காலத்தில் ஹைதராபாத் சமதானத்தில் அநேக அராபிய சேனைகள் இருந்தன. அந்த அதிகாரிகளுக்கு ஜமேதார் என்ற பட்டம் உண்டு. இந்த ஜமேதாரில் யஷ்வந்த் ராவ் ராஜே என்னும் அப்பாராவ் ராஜே யஷ்வந்த் ராவ் ராஜே இருவர் முக்கியமானவர். நவாபின் அன்பிற்குரியவர்கள். அப்பாராவ் ராஜே மனைவியின் பெயர் பீமாபாய். அவளுக்கு சன்னதி இல்லை என்ற குறை இருந்தது. பெண்களுக்கு மகவை பெற என்ன உபாயம் சொன்னாலும் என்ன வேண்டும் சொன்னால் செய்யப்படாவோ. இங்கே போங்க அங்கே போங்க அந்த கோவிலுக்கு போனால் போவோம். அந்த காலத்தில் கல்யாணிகள் தத்த அவதாரம் எடுத்த மாணிக்க பிரபுவின் கீர்த்தி எட்டியது. அந்த பாலகன் சொல்வது அனைத்தும் சத்தியமாக கேள்வியுற்று பிரபுவின் தரிசனத்திற்கு அப்பாராவின் அனுமதி பெற்று ஹைதராபாத்திலிருந்து புறப்பட்டார். இவர் ஒரு சைன்யத்தில் அதிகாரியானதால் அவரோட அநேக யானைகள், ஒட்டகங்கள், குதிரைகள், தாசிகளின் பல்லக்கில் ஏற்றி பத்தினியை அனுப்பி வைத்தார். அவர் வழியில் முகாம் போட்டுக்கொண்டு கல்யாணியில் எல்லைக்கருகில் வந்து சேர்ந்தார். இங்கு பிரபு சில தோழர்களை சேர்த்துக்கொண்டு கல்யாணியில் எல்லையுள்ள வனத்தில் சோழி ஆட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆட்டத்தில் பிரபு தோல்வியடையவே மற்றவர்கள் கீழே சோழிகள் இல்லாததால் பாலகர்கள் கீழே தள்ளி மார்பின் மீது உட்கார்ந்து அவரை அசைக்க முடியாமல் திக்குமுக்காட செய்து வந்தனர். பிரபு ஒரு புழுதியடைந்த வஸ்திரத்தையும் சொக்காயையும் மண்படிந்த குல்லாவையும் அணிந்து சூரியன் போது தேஜஸுடன் வழங்கினார். மற்ற பாலகர்கள் அவரை ஹிம்சிப்பதையும் பீமா பாபா பல்லக்கிலிருந்து கண்டார். அப்படி இரக்கத்துடன் சிப்பாய்களை ஏவி அவரை விடுவிக்கும்படி ஆட்கை செய்தார். ஆனால் சிப்பாய்கள் அவரிடம் அணுகிய பிடிக்க போது பிரபு மிகவும் கடுமையான குரலில், கபர்தார், ஜாக்கிரதை, இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு உண்மையாக விடுவிக்க நோக்கம் இருந்தால் நான் தோற்ற 8 சோழிகளை இவளுக்கு கொடுத்து உதவுங்கள் போது சோழியை கொடுத்து அனுப்பிச்சிடுறாவாள். என்ன காரணம் உத்தேசித்து வருகிறார்களோ அதுக்கு சகுனமாக அந்த பாலகன் சொல்வதை கேட்டு பீமாபாய் மனமகிழ்ந்து 8 சோழிகளை தேடி தந்து பிரபுவை விடுவித்தார். சோழிகளை பெற்ற பாலகர்கள் ஆரவார்த்தம் ஓடிவிட்டனர். பிரபு 8 சோழிகளுக்கு 8 குழந்தை பிறக்கும் என்று அனுகரித்து காற்றில் ஓடி அறிந்தார். அவருடைய வார்த்தைகள் அவளுக்கு தேனாக பொழிந்து போரிந்தது. இவருடைய வரவை பிரபுவின் தாயார் மற்றவர்களும் நல்லவரவாக செய்து வந்த காரணத்தை விசாரித்தனர். மாணிக் பிரபு தரிசனத்துக்காக மாணிக் பிரபு தெரியாது சோழி கொடுத்தது யாரோ பசங்க விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காவோ. ஸோ சாயந்தரம் ஆறுது. பீமாபாயை சொல்கிறா அம்மா கிட்ட சொல்லும்போது அவருடைய தாய் தந்தை பிரசாதத்தை பெற்ற பிறகு தான் ஆகாரம் செய்வதற்காக சொன்னாள். ஆனால் பிரபுவின் வரவு எப்பொழுது ஆகுமோ, அவர் நினைத்தபடியே வராமல் 2-3 தினங்களாக ஆகலாம் சொல்கிறார். பிரபுவின் வரவை காணாமல் ஆகாரம் விடுதல் இருக்கிறானால் பிரபு இவருடைய மனோஜலத்தை அறிந்து வரவும் மிகவும் அவசரமாக கல்யாணி தோன்றினார். உடனே தாயிடம் சென்று தான் மிகவும் பசிப்பதற்காகவும் எனக்கு ஆகாரம் கொடுக்க கேட்கிறார். அவர் வெளியில் கண்டதும் 8 சோழிகளை கொடுத்து வைத்து விடுவித்த பகவானே ஸ்ரீ பிரபு என்று அறிந்து அவரை வணங்கினாள் அந்த பெண்மணி. அதற்கு அவர், உன்னுடைய மனோரதத்தை நேற்றே பூர்த்தி செய்துவிட்டேனே, ஏன் மறுபடியும் வணங்க வேண்டும் என்று கூறி தாயார் கொடுத்த கொஞ்சம் ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு ஓடி மறந்தார். பீமாபாய் இந்த விசேஷமான பாலகனையும் அவருடைய மதுரமான மொழிகளையும் எண்ணி சந்தோஷமடைந்து மேலும் 3 நாட்கள் தங்கி பிரபுவிற்கும் அவர் தாயாருக்கும் ஆடை ஆபரணங்களை அளித்து அன்னதானம் சந்தர்ப்பணை செய்து குதூகலத்தில் ஹைதராபாத்தினா 8 குழந்தை பிறக்கும் சொல்லிட்டார். இந்த வரலாற்றை அவள் தன் கணவரிடம் சொல்ல அவர் குழந்தையாவது சோழியாவது லூசாடினையே அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறார். அவர் ஊரில் கழுதிகள் வெள்ளக்கட்டியாக கழித்தால் வண்ணான் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறாராம். இந்த மகாராஷ்டிர பழமொழியை சுட்டிக்காட்டி அவம நம்பிக்கையை ஊட்டினார். பகவானுடைய லீலா வினோதம் எவர்தான் உணர முடியும்? பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை இல்லாத காரியத்தையும் பலிக்காத இடத்துல ஆனால் அவர் நம்பிட்டே இருந்தார். அதே மாதிரி சில மாதங்களுக்கு பிறகு பிரசவமானது. பீமாபாய் பிரசவமானது குழந்தையோட பிரபுவின் தரிசனத்துக்கு சென்று அவரை பக்தியுடன் பூஜித்து அளவிலா ஐஸ்வர்யத்தை அர்ப்பணம் செய்த தான தர்மங்களை செய்தாள் அவள்.
விதமாக ஒவ்வொரு குழந்தை பிறந்ததும் 4 குழந்தை பிறந்தது. அப்புறம் வந்து உடம்புல தெம்பே இல்லை, என்ன 8 குழந்தை வேணாம், இது வரைக்கும் போதும் சொல்லி அப்புறம் நின்று போயிடுது குழந்தை அவளுக்கு. அம்பில் குண்டம்ன்றானாம். ஹுமானாபாதுக்கு 20 மைல் தொலைவில் ஒரு வனம் இருந்தது. அதுக்கு அம்பில் குண்டம் என்று பெயர். அங்கு ஒரு சித்தர் தபஸ் செய்து சித்தி பெற்ற இடம். அங்கு அதிக அளவில் மனித சஞ்சாரம் இல்லாத இடமா இருந்தாலும் இயற்கை வரப்புடன் விளங்கியது. அந்த ஊர் அதிகாரி தினமும் காலையில் எழுந்து சமாதிக்கு பூஜை தீப வழக்கம். ஒரு நாள் பூஜைக்கு சென்றபோது அந்த குண்டத்தினருக்கு ஒரு பையன் இருப்பதை கண்டார். அந்த அதிபயங்கரமான காட்டில் எப்படி இந்த பையன் வந்திருக்க கூட யோசனை பண்றாரு அந்த பெரியவர். ஆனால் அவர் தேஜஸையும் நடையும் கண்டு கல்யாணிய பிரபுவோ ஆனார். பின் பையனிடம் சென்று விவரம் விசாரிக்க அவன் ஒரு பதிலும் கூறாமல் குண்டத்தை வலம் வந்து காற்றுக்குள் மறைந்தான். ஆனால் அதிகாரி பின்தொடர இதில் பயங்கரமான ஒரு புலி நிற்பதை கண்டு பயந்து சமாதிக்கு திரும்பி விட்டார். 10-15 நாட்களுக்கு பிறகு பிரபு மூங்கிலா செய்த பொய்க்கால் குதிரை மீது சவாரி செய்து வண்ணமாய் அந்த மண்டான் கிராமத்தை தோன்றினார். அதை கண்டு ஊரில் உள்ள பாலகர்களும் பின்தொடர்ந்தனர். ஆனால் பிரபு இந்த கிராம அதிகாரி வீட்டை அடைந்து தமக்கு பசியாக இருப்பதாகவும் ஏதோ ஆகாரம் கொடுத்து கேட்கிறார். அதிகாரியும் அடையாளத்தை கண்டு கல்யாணியின் பிரபு நிச்சயித்து அவர் சரணகமங்களை வழிந்து வழங்கினார். அப்பொழுது அதிகாரி சம்சாரம் பிரசவ அவஸ்தை கண்டு குழந்தை வயிற்றில் குறுக்கிட்டதால் மிகவும் வேதனைப்பட்டு கொண்ட சமயம். இதை அறிந்து மாணிக் பிரபு அதிகாரியிடம் 4 பிராமணர்களின் பாத தீர்த்ததி அவளுக்கு அளித்தால் சுகப்பிரசவம் ஆகும் சொல்லும்போது சொல்கிறார். அதே மாதிரி அவளுக்கு அது மாதிரி கொடுத்தபோது ஆண் குழந்தையை பெற்றால் அவள் கொஞ்சம் உபகாரம் பெற்று பிரபு உடனே மறைந்தார். இங்கே கல்யாணில் நாளாக பிரபு வராததாலும் அவர் தாய் நவாபின் ஆட்கள் தேட ஆரம்பித்தனர். அவருடைய தாய் பிரபுவை காணாமல் ஆகாரத்தை ஏற்கவில்லை. அவரை காண நூற்றுக்கணக்கான பேர் வந்திருந்தனர். பிரபுவானவர் மண்டான் கிராமத்தில் காணப்பட்டார் என்ற செய்தி கல்யாணிக்கு எட்டின. உடனே பிரபுவின் தாயார் தந்தையார் தாத்தியா சாஹேபை அழைத்து கொண்டு மாண்டான் கிராமத்தை அடைந்து பிரபுவை காணாமல் இந்த இடத்தை தகர்வதில்லை என்று உறுதியுடைய வசிக்கலாயினர். அவர் தந்தை அம்பில் குண்டம் அருகில் கீதையை பாராயணம் செய்ய தொடங்கினார். மற்ற பக்தர்களும் அங்கு கூடிவிட்டனர். ஒரு நாள் மாலை பிரபுவின் தகப்பனார் பாராயணத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்புகையிலும் வெளியில் ஒரு புலியை கண்டார். அது பயங்கரமான ஜந்துவை கண்டதும் அச்சமடைந்து தத்தரின் ஸ்லோகங்களை ஜபிக்க ஆரம்பித்தார். உடனே இந்த புலி மறைந்து விட்டது. தத்தரின் மூர்த்தி 6 புஜங்களுடன் மும்மூர்த்திகளுடனும் தண்ட கமண்டலமாய் தரித்தவராய் தென்பட்டார். தந்தையார் உடனே அவரை சிறசாக சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். ஆனந்த கண்ணியா பாதுகையை கிளம்பி மயிர் குச்சட்ட பிறாய் பரவத்துடன் நின்றார். ஸ்ரீ தத்தர் தழுவி ஆலிங்கனம் செய்ய 3 லோகங்களில் காணாத ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தார். பின் தத்தர் முன்பு வரமளித்தபடி 3 புத்தர்களை அளித்ததாகவும் அதுவே முதல்வன் வைராகசாலியாகவும் ராஜயோகியாக காணப்படுவான் என்றும் மற்றவன் லோகாத்திரமாக அரசு அவதரித்தால் ஓரிடம் தங்காமல் பக்தர்கள் அறிவிக்க தத்தரை போலே சஞ்சாரம் செய்வான் என்றும் 3வது போலவன் குடும்ப க்ஷேமத்திற்கும் வம்சத்தை விருத்தி செய்வதற்கும் பொருட்டு அழுத்தியாக கூறி ஞாபகப்படுத்தி கவலையை அடைய காரணமில்லை என்று சொல்லி அவருடைய ஆயுள் முழுவதும் காலம் நெருங்குவதால் ஊருக்கு திரும்பும்படி கூறினார். உரி சரித்திர பாராயணத்தை முடிந்த அளவு செய்யும்படியும் மாயா முகத்தை உதறி தள்ளும்படியும் தமக்கு சில கடமைகள் இருப்பதாக முடித்துக்கொண்டு கல்யாணிக்கு வருவதாக சொல்லி அவர் ஆசீர்வதித்தார். உடனே தத்தரின் மூர்த்தியை மறைந்து 12 வயது பாலனாக பிரபு எதிரில் காட்சியளித்தார். தன் தனையனை கண்டது தந்தையார் மிகவும் சந்தோஷமடைந்து பிரபுவை வீட்டுக்கு திரும்ப கூப்பிட கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு முன்பு ஸ்ரீ தத்த பகவான் சொன்ன உபதேசத்தை மறக்கலாம் என்று நினைவூட்டினார். ஆனால் தாயின் விருப்பப்படி கூடி சீக்கிரம் ஊருக்கு வருவதாய் சொல்லி மறைந்தார். ஸ்ரீ தத்த பிரசன்னமானதும் அவர் பிரபுவை கண்டது தாயிடம் வர்ணிக்க தரிசனம் தனக்கு கிடைக்கவில்லையே, தாயார் கஷ்டப்படுறார். நான் அவளுடைய நிமித்தமாக சீக்கிரம் ஊருக்கு வருவதாக சொல்லி சந்தோஷமடைய இருவர் மாண்டாள் கிராமத்தை இருந்து கல்யாணிக்கு திரும்பினர். மாணிக்க பிரபு அம்பில் கொண்டத்துக்கு ஒரு குகையில் நிஷ்டத்திலிருந்து அடிக்கடி ஊருக்கு தென்பட்டு தரிசனத்தை கொண்டு வந்தார். இப்போவும் அங்குள்ள ஜனங்கள் அங்குள்ள குகையை மாணிக் பிரபுவின் குகை என்றே கூறுகின்றனர்.
எல்லா ஜீவராசிகளிடம் அன்பு பாராட்டி இருந்தார் அவர். ஒரு சமயம் வனத்தில் விளையாடி கொண்டிருக்கையில் ஒரு புற்றிலிருந்து 2-3 தேள்கள் வெளிவந்ததை கண்ட பாலகரை கொண்டு விட்டனர். அவர்களை பிரபு கடிந்து கொண்டு தூர விலகும்படி சொல்லி மேலே நடப்பதை கவனிப்படி சொன்னார். கொஞ்ச நேரத்தில் 2 தேள்கள் வெளியே புற்றிலிருந்து வந்தன. இறந்தவளை கவனித்து புற்றுக்கு திரும்பி மற்ற சில தேள்களை அழைத்து வந்தனர். பிறகு ஒரு பெரிய கருப்பு தேளின் மீது ஒரு வெள்ளை தேள் அமர்ந்து வெளியே வர இறந்த தேள்களை சுற்றி வந்ததும் இறந்தவை உயிர் பெற்று அனைத்தும் புற்றுக்குள் சென்று விட்டன. சிறுவர் இதை கண்டு ஆச்சரியப்பட்டனர். அந்த வெள்ளை தேள் ராஜா தேள் என்றும் மற்றவர் வேலைக்கார தேள் இறந்த சமாச்சாரத்தை சொல்ல தன்னிடமுள்ள சஞ்சீவி மணியை கொண்டு உயிர்ப்பித்ததாகவும் பிரபு பாலகர்களுக்கு விளக்கம் கூறினார். மேலும் ஒவ்வொரு ஜீவராசியின் அதிபரிடம் அவை சக்தியை பகவான் அளிப்பதாக நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ராஜா தேள் வந்து மாதிரி உயிர்ப்பிச்சிருமா அதை. ஒரு சமயம் பச்சைக்கிளி வல்லூரினா கொத்தப்பட்டு பாதையிலே இறந்து கிடந்தது. அதை பாலகர்கள் புரட்டி ரங்கா ரங்கா என்று ஆரவாரம் செய்தனர். இந்த கண்டு பிரபு மனமிறங்கி இந்த சவத்தை மடியில் வைத்துக்கொண்டு கோதி விட்டு அது இருப்பிடம் செல்லும்படி பறக்க விட்டதும் கிளி உயிர்பற்று இறந்து பறந்து சென்றது. தோழர்கள் இந்த அதிசயத்தை கண்டு ஆரவாரித்தனர். ஆனால் விளையாடும் போது நடக்கும் சம்பவங்களை எவரிடம் பகிரங்கமாக சொல்லக்கூடாது என்று தோழர்களுக்கு கட்டளையிட்டிருந்தாராம். விதமான பாலலீலைகள் தொடர்ந்து வந்தன. அநேகம் செய்வதாக சரித்திரக்காரர்கள் கூறுகின்றனர். மாண்டா கிராமத்தை விட்டு பிரபு திடீர்னு ஒரு நாள் கல்யாணியை தோன்றினார். கன்றை இழந்த பசுவானது தன் கன்றை கண்டதும் எவ்வளவு சந்தோஷப்படுமோ பிரபுவின் தாயார் அவ்வளோ ஆனந்தத்தை அடைந்தார். ஊர் ஜனங்களும் உலகத்துடன் வரவேற்று வீட்டுக்கு வீடு தோரணங்களும் கொடிகளும் கட்டி அவர் வேண்டுதல்களையும் பூஜைகளையும் சமர்ப்பித்தனர். அவர்கள் படைத்த தேங்காய், பழங்கள், பர்பி, ஹல்வா இவைகளின் ராசிகள் மலை போல் குவிந்து விட்டன. சிலர் சகசிர போஜனம் செய்வித்தனர். பிரபு கல்யாணிக்கு திரும்பிய செய்தி ஹைதராபாத்தில் பரவி அங்கு உள்ள பீமாபாய் 2 குழந்தைகளுடன் தரிசனத்துக்கு வந்தாள். அவள் ஆயிரக்கணக்கில் ரூபாய்களை சமர்ப்பித்து மகா பூஜை செய்து அன்னதானம் செய்து பிரபுவிற்கும் மற்றவர்களுக்கும் ஆடை ஆபரணங்களை வழங்கி சென்றார். இப்படி பிரபுவின் கியாதி 4 திக்குகளும் பரவ மற்ற ஊர்களிலிருந்து யாத்திரைகள் வர தொடங்கினர். இந்த அளவில் இன்றைக்கி மாணிக்க பிரபு சரித்திரத்தை 2ஆம் நாளுக்கு நான் பூர்த்தி செய்கிறேன். இவாளெலாம் நல்லா நம்புகிறோம். இவாளெலாம் பெரிய மகான்கள். நம்ம வாழ்ந்த பாரத பூமியை வாழ்ந்திருக்க பாரத பூமியில் இவெல்லாம் தோன்றிருக்க. தத்த அந்த இவரை ஃபாலோ பண்ணுறவ மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசமாக தான் இருக்கா. தென்னாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாகிட்டு இருக்கு. அதை பாராட்டணும். சரி, அந்த பரம்பரையில் வந்தவர் தான் ஷீரடி சாய்பாபா. அதையும் தெரிஞ்சுக்கணும் இருக்கு. ஸோ முதல்ல வந்து தத்தாத்திரேயர், அடுத்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், அடுத்தது நரசிம்ம சரஸ்வதி, அடுத்து மாணிக்க பிரபு, அடுத்ததாக அக்கல்கோட் மகாராஜ், அடுத்தது ஷீரடி சாய்பாபா. இந்த இதை மனதில் கொண்டு வாங்க. இந்த அளவு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.